Hi friends, welcome to Nagas Media. அடாடாடாடா எத்தனை நாள் ஆச்சு இங்க இருந்து வீடியோ எடுத்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சு vlog அப்படின்றதை எடுத்து ஏன்னா இந்த நேரத்துக்கெல்லாம் நாங்க வந்து ஆபீஸ்ல இருப்போம். இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு லீவ் அப்படின்றதுனால நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளோட வீட்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேலை போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி விவேக் சார் பாஸ்போர்ட் சைஸ்க்கு போட்டோ கொடுத்த மாதிரி மேல கோர்ட்டு கீழே பட்டா பட்டிடுற மாதிரி தான் இப்போ ஏன் நிலம போயிட்டு இருக்கு. ஏன்னா வேலை பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு. சரி வீடியோவுக்கு மேல் சட்டையாவது மாத்திக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் மாத்தி வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்மளோட நாகாஸ் ஒன்லி சேனல்ல பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆடி ஆஃபர் இருக்கு. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த முதல் 3 நாள் மட்டும் தான் ரொம்ப ஸ்பெஷல் ஆஃபர். ஏன் அப்படின்னா நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர் சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அவங்க எல்லாருமே கேட்டது வந்து வெயிட் லாஸ் லஞ்ச். ஸோ இப்போ அதுவும் பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணி இந்த வெயிட் லாஸ் பவுடர் சூப்பர் ஃபாஸ்ட் வாங்குறவங்க கூட பாத்தீங்கன்னா 1/2 கிலோ வெயிட் லாஸ் லஞ்ச் வந்து நம்ம ஃப்ரீயா கொடுத்துருவோம். எப்பவுமே வாங்குற பிரைஸ் தான், பட் அது வந்து நம்ம ஃப்ரீயா இப்போ இந்த ஆஃபருக்கு ஃப்ரீயா கொடுத்துருவோம் நம்ம. ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஃப்ரீ லஞ்ச் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். இதை நீங்கள் மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நார்மலான ஆஃபர் இருக்கும். இந்த 1/2 kg வெயிட் லாஸ் லஞ்ச் மட்டும் ஃப்ரீயாக வராது. ஸோ இந்த ஆஃபரை மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான விஷயத்தை ஓப்பன் பண்ண போகிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டையும் காலி பண்ணும்போது 1 மாதத்துக்கு முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சிருவோம். அப்போதான் நம்ம வந்து இந்த பொருளால் எது தேவை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து நான் சீக்கிரமாக குட் நியூஸ் சொல்லுவேன். பத்திரிக்கையெல்லாம் அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுவேன். பட் இப்போ நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். செப்டம்பர் மாதம் வந்து நம்ம வீடு கிரகப்பிரவேசம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஃபர்ஸ்ட் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் உண்மையாகவே சொல்கிறேன், எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே பெரிய பெரிய நன்றி. ஏன் அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வேண்டியிருக்கீங்க எங்களுக்காக. ஆமா, ஏன்னா நம்ம வீடு சம்பந்தப்பட்ட வீடியோ போடும்போது நம்ம இப்பதான் கமெண்ட்ஸ்லாம் நம்ம ரிப்ளை பண்ண முடியாது. என்ன காரணம், கொஞ்சம் ஒர்க்ல பிஸியா இருக்கிறதுனால அப்ப கமெண்ட்ஸ் நம்ம ரிப்ளை பண்ணுவோம்ல. அப்ப வீடு சம்பந்தப்பட்ட வீடியோ எது போட்டாலும் எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், யாரும் நெகட்டிவா பேச மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு ப்ரீவியஸ்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க முத கொண்டு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போடுறப்ப அதுல வந்து பாசிட்டிவா சொல்லுவாங்க, நல்லபடியா வீடு பால் காய்ச்சிங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதே மாதிரி நேத்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்க ஆல்ரெடி என்கிட்ட பேசியிருக்காங்க. அவங்களும் சொல்லியிருந்தாங்க இப்படி திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது எனக்கு உங்க நினைப்பதாப்பா வரும், நான் வேண்டிக்குவேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, நிறைய அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. அம்மாக்கள் ஏகப்பட்ட பேர். அவங்க இப்போ ஒரு 3 நாள் முன்னாடி இருக்கு அம்மா ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க லவ் மேரேஜா. அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க எங்களை பார்க்குற மாதிரி இருக்குப்பா அவங்கள பார்க்கும்போது. அப்போ நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறணும். இப்போ வந்து எங்கள் பிள்ளைங்கெல்லாம் வெளிநாட்டில் நல்லபடியாக செட்டில் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் நல்லபடியாக வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நிறைய பேருடைய நல்ல வார்த்தைகள் கேட்க எங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஆகிடுது. அதனால வந்து நம்ம எண்ணங்களும் வந்து அப்படியே பாசிட்டிவாக இருக்கு, நடக்கிறதும் பாசிட்டிவாக இருக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து அந்த பத்திரிக்கையெல்லாம் அடிச்சோன்னா கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்துருங்க வீட்டுக்கு, வீடு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக சொல்லுவோம். எல்லாரும் வாங்க இன்வைட் பண்ணுவோம், எல்லாரும் வாங்க வந்தா சந்தோஷம் தான் நமக்கு. அவங்க சொல்ல போது அட்ரஸ் கொடுக்கறா, அட்ரஸ் மட்டும் நீங்க கொடுத்து பாருங்க, தெரியும் எல்லாரும் தெரியும், கண்டிப்பா நான் தர்றேன் வாங்க. அதனால வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. இதுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து இந்த 3 வருஷமா நம்ம வந்து ரொம்ப இதை கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்றது. ஆனா இதுக்கு 10 வருஷமா கல்யாணம் ஆனதுல இருந்து நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் இப்ப நடந்திருக்குது. அதனால வந்து அதை எல்லாருக்கும் நான் ஹாப்பியா ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி எந்த நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா இந்த வீட்டுல இருக்கிறது என்ன பண்ணுவோம், காலி பண்ணி கிளீன் பண்ணி அது இதுன்னு பேக் பண்ணிட்டு கிடப்போமா. அந்த வேலையை வந்து நாங்க இப்பயே ஆரம்பிச்சிட்டோம். எதுக்குன்னா டைம் இருக்கும்போது எங்களால பண்ண முடியுது. எது தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு தேவையில்லாத விஷயங்களை நமக்கு வேற யாருக்கா கொடுத்துடலாம். அதுக்காக ஏன்னா எனக்கு வந்து என்னன்னா நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே நிறைய பேருக்கு தெரியும், நான் ரொம்ப நாளா வீடியோ போடாமே இருந்தேன், சுத்தமா வீடியோ போடாம இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் அப்படியே இது பண்ணி வீடியோ போட ஆரம்பிச்சேன். இப்ப பாத்தீங்கன்னா காலையில நம்ம 9 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புனா நைட்டு 10 மணிக்கு அப்படியேதான் நம்ம வீட்டுக்கு வரோம். அதனால எனக்கு vlog எடுக்கிறதுக்கே டைம் இல்லை. எல்லாமே ஃபுல்லா நம்ம அங்கேயே தான் இருக்கோம். அதனால இப்ப வீட்டை வந்து கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது லபக்குன்னு நம்ம சொந்த வீட்டுக்கு போயிட்டோம்னா 2 சேனல்ல வீடியோ போடலாம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ஆசை வேற. ஏன்னா இங்கேருந்து நம்ம போயிட்டு போறோம்னா இங்கேருந்து நம்ம வந்து ஸ்கூலுக்கு கொண்டே வரதுக்கு 4 கிலோமீட்டர், அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு 3 கிலோமீட்டர். ஸோ இந்த அலைச்சல் வந்து எங்களுக்கு ரொம்ப மிச்சமான டைம். அந்த டயத்துல நம்ம வீடியோ எடுத்து போட்டுலாம் இருக்குது. நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இப்போதைக்கு எங்களால பிளான் பண்ண முடியல. ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்கு வெளியில வர்றோம். நிறைய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயத்துக்கு வெளியிலேயே தான் அலைஞ்சிட்டு கிடக்கிறோம். அதனால நம்ம அங்க போயாச்சு, வீட்டு வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சுனாவே எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு ஏகப்பட்ட நேரம் மிச்சமாகும். ஏன்னா நம்ம கம்பி தேடுறது, செங்கல் தேடுறது, மண்ணு தேடுறது இப்படியே தான் போயிட்டு இருக்கு இந்த இது வரைக்கும். இப்ப கூட ஒரு இருக்குமா ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி மண் இறக்குனாங்க. இந்த மண்ணை இறக்கிறதுக்கும் செங்கல் இறக்கிறதுக்கும் ஒரு வீடியோ காலமே வராதெல்லாம் கேட்கல. இன்னும் ஒரு பெரிய வேலை இருக்கு நம்ம வீட்டுல. அது நம்ம பேலன்ஸ் போட்டோம். மேல மொட்டை மாடி ரூஃப்ல வந்து நம்ம டைல்ஸ் ஓட்டணும், கூலிங் டைல் போட சொன்னாங்க. அது மட்டும் நிறுத்தி வச்சிருக்கோம். அது அப்புறமா பாத்துக்கலாம், குடி போயிட்டு பாத்துக்கலாம். அதே மாதிரி கபோர்டு ஒர்க்கும் நம்ம குடி போயிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். குடி இருக்கிறதுக்கு வீட்டை கட்டி நிம்மதியா போனா போதும், அலைச்சல் மிச்சமானா போதுன்ற மாதிரி இருக்கு.
இப்போ வாங்க, நம்மளோட வீடு வந்து பேக்கிங் பண்றதுனால இந்த மாதிரி இருக்கு. அதனால யாரும் திட்டப்படாது. நீ எல்லாம் ஒரு பொம்பளையாமா என்னமா இப்படி வச்சிருக்க வீட்டுன்னு சொல்லக்கூடாது. ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா முக்கியமான ஏரியா. நம்மளுக்கு இதுதான் பெட்ரூம் ஆயிப்போச்சு. ஏன்னா நம்ம வீட்டுல ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு, பல மாதங்கள் ஆயிப்போச்சு. இன்னும் அந்த ஏசி சரியா ஏசியை சரி பண்ண காசுக்கு நான் 2 ஏசியை வாங்கியிருப்பேன். நான் ஒருத்தர் வர்றாங்க, சூப்பர் அதெல்லாம் சரி பண்ணிடலாம் சார், ஒரு பிரச்சனையும் இல்ல சார்ன்னு சொல்றாங்க. ஆனா போகும்போது ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் வரைக்கும் வாங்கிடுறாங்க, சரியாக மாட்டேங்குது. இது ஏன்னா எனக்கு தெரியல, சரி பண்ண தெரியலையா இல்ல இது சரியாவாதா ஒண்ணுமே தெரியல எனக்கு. சோ இது பாத்தீங்கன்னா இந்த தேவைப்படுற நேரத்துல கடவுள் வந்து உதவி பண்ணுவாருன்னு சொன்ன மாதிரி இந்த கொசு வலையை வந்து என் ஃப்ரெண்டு பஞ்சு கொடுத்தாங்க. அவங்க இது கல்கத்தா போயிட்டு வந்துட்டு இதை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அப்பாடி அதான் கடவுளுக்கு தெரியுது பாருங்க. ஏய் வெளியில தாண்டா படுக்க போற, கொசுக்கு அடிக்க போகுது, கொஞ்சம் கொசு வலையை போட்டு காப்பாத்திக்கன்னு சொல்லி இந்த கொசு வலையை போட்டு இங்கதான் நைட்டு தூங்கிட்டு இருக்கோம். அவங்க கொசு வலை என்ன கொடுத்தாங்களோ அன்னைக்கு இந்த ஏசி ஆஃப் ஆயிடுச்சு. ஆமா, கொசு வலையை போட்டு தூக்கிட்டு இருப்போமா, அந்த பக்கம் பார்த்தா பள்ளி வந்து இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கோம். என்னடா உள்ள வர முடியல, இந்த பக்கம் பார்த்தா கொசு நிக்கும். அச்சப்பா தூங்கணும், மணியா வந்து குட் நைட் அப்படின்ட்டு போயிடுறது. இப்போ வந்து அப்படியே இந்த ரூமை பாருங்களேன், இப்படிதான் இருக்குது. இது வந்ததுல இருந்து எக்ஸசைஸ் பண்ண முடியல, வெளியில இருக்கனால நிறைய அதாவது நம்மளுடைய டெய்லி லைஃப் ஸ்டைல்ல நாங்க எதெல்லாம் நாங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாம போயிடுச்சு. ஹோட்டல் சாப்பாடு முழு நேரத்துக்கும் பாத்தீங்கன்னா ஹோட்டல் சாப்பாடு ஆகி போச்சு. காலையில நைட்டு மத்தியானம் இப்படி ஹோட்டல்லே போய்கிட்டு இருக்கு. என்ன காரணம், அந்த வீட்டுல தண்ணி வருது நின்று போச்சு. அதனால அதாவது ரொம்ப பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அதனால வந்து இப்படிதான் இருக்குது. நான் என்ன நினைச்சுக்கிட்டேன் தெரியுமா, ஒரு நல்ல விஷயம் கிடைக்க போகுதுன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரகிள சந்திச்சு அதுக்கப்புறமா தான் அந்த நல்ல விஷயம் கிடைக்கும். அதனால சரி ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து கவலைப்படுவேன், இப்படி இருக்கு இப்படி இருக்கேன்ட்டு. சத்தியமா சொல்றேன் பாருங்க, இத்தனை சத்தியம் வருது. வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எங்க இருந்து அந்த தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. ஒவ்வொரு விஷயத்திலயும் தைரியம் ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னா ரொம்ப கான்பிடன்ட் லெவல் அதிகமா போயிட்டு ரொம்ப தைரியமா, ஏதாவது நம்ம தயக்கம் இல்லாம ஒரு தைரியமா இருப்போம். அப்படி இருக்கு. உண்மையாவே இந்த சூழ்நிலைக்கு, இந்த தண்ணி வரல இந்த மாதிரி சூழ்நிலைக்கு பாத்தீங்கன்னா ஹோட்டல் சாப்பாடு 3 நேரமும் இது வந்து சத்தியமா சொல்றேன், இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட சத்தியம் அடிக்கடி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க வேற. நிஜமா சொல்றேன், இந்த ஹோட்டல்ல சாப்பிடுறது வந்து மனசுக்கு உளைச்சலா இருக்கு, மன உளைச்சலா இருக்கு. எனக்கு மன உளைச்சலை விட அந்த ஹோட்டல்காரங்க மூஞ்சில முழிக்கவே சங்கடமா இருக்கு. ஏடா டெய்லி அவங்களே வந்துட்டீங்களா வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம டெய்லி ஒரு நாள் அப்படி கடந்து போயிட்டு வரலையா இன்னைக்கு அப்படின்னு வேற இருக்கு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இது வந்து எனக்கு மன உளைச்சலா இருக்கு இந்த ஹோட்டல்ல சாப்பிடுறது. ஏன்னு தெரியல, எனக்கு வந்து அது இஷ்டம் இல்லாம ஒரு விஷயமும் பண்றேன். ஆனா என்னன்னா சரி ஓகே, இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு, குட் நியூஸ், தாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கு. டெய்லி பூஜை பண்றது மட்டும் நிறுத்தலை, மற்ற எல்லா வேலையும் அப்படி இப்படியே இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்து வைக்கணும் நாங்க துணி, அதனால இது கொஞ்சம் துணி மட்டும் மடிக்க வேண்டியது இருக்கு. இன்னொரு இடத்த காட்டுறேன் வாங்க. 9 மணிக்கு போய் 10 மணிக்கு வந்தா எப்படி இருக்கும் அங்க பாருங்க. அடாடாடா இதுக்குள்ள சமைச்சு இந்த இப்படி இருக்கிறதுனாலதான் இது ரொம்ப இதுவாயிருது. என்னன்னா பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம், என்னென்ன ஜாமான் பாக்ஸ்ல இருக்கு அதெல்லாம் பிரிச்சு எடுத்துக்கிட்டு தேவையில்ல ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ ஓரம் கட்டிட்டு இருக்கோம். ஒரு வாத்து காட்டுறோம் உங்களுக்கு இருங்க. இந்த வாத்துக்குட்டியை வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அந்த வாத்துக்குட்டி வந்து சேட்டை பயங்கர சேட்டை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல இருக்கிறதையும் துணிமணி எல்லாத்தையும் கலைச்சு போட்டு இவங்களும் கூட உதவி பண்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் கலைச்சு போட்டிருக்காங்க, எடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும், ஏசி வாய் குழந்தை அப்படியே கிடக்கும். அது ஏசி இல்லாம தூங்குறது இந்த டைமிங்க்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால எங்களுக்கு தூக்கம் பாத்தீங்கன்னா தூங்குறது 4 மணி நேரம், இதுல கொசு தட்டுறது 3 மணி நேரம் போயிருது. அடுத்து எடிட்டிங் ரூம் இங்கேயும் பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னென்ன தேவை எல்லாத்தையும் கலைச்சு போட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டு இருக்கோம். ஆமா, இப்ப என்னன்னா தேவையான பொருட்களை வச்சுக்கலாம். ஏன்னா நல்லா யோசிச்சு பார்த்தா இந்த வீட்டுக்கு வந்து 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் காட்டுற பாருங்க, மேல இருக்கு பாருங்க, அதெல்லாம் இப்ப இறக்கணும். இது எல்லாம் வந்து பாதி நாங்க படிக்கிறது புக்ஸ் வச்சிருக்கோம். எல்லா ஜிகே புக்ஸ், ஹிஸ்டாரிக்கல் புக், ரீடிங் ரூம்ல வந்து இத வைக்கணும், இது எல்லாத்தையும் அடுக்கி வைக்கணும்னு ஆசை, பழையபடி படிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஆமா, அதனால வந்து என்னன்னா 2 வருஷமா நம்ம யூஸ் பண்ணாம வச்சிருக்கிற ஒரு விஷயத்த திரும்பி எடுத்து யூஸா பண்ண போறோம் அப்படின்றதுல நான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி தேவைக்கு நம்ம வச்சுக்கலாம். நல்லா இருக்கிற பொருள் அது நம்மளுக்கு தேவையே இல்ல, பட் அந்த பொருள் நல்லா இருக்கு அப்படின்னா அது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற ஐடியால இருக்கும். இந்த சைடு பார்த்து பயங்கரப்படாது சொல்லிட்டு தண்ணி நாங்க புடிச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பக்கெட்ல எல்லாம் வந்து சமையலுக்கு, அதனால சில்வர்ல புடிச்சு மூடி வச்சிருக்கேன். இதெல்லாம் துவைக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, அப்புறம் முக்கியமான தேவைகளுக்கு. துணி துவைக்காம கிடக்கு, தண்ணி வந்தா தானே துவைக்க. தண்ணி வந்தா என் புருஷன் ஒரு 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் தொப்பு துவைச்சு போட்டுருவாங்க. இதுல வேற மிஷினை பாத்தீங்கன்னா கையில இவர் துவைச்சார் துணி, அதை தூக்கி ட்ரையர்ல போட்டுட்டு அங்க போயிட்டு வரேன், சவுண்டே கேட்கல. என்ன ரொம்ப நேரமா கம்பெனியே கிடக்கு இந்த மிஷின் போய் பார்த்தா 12ல இருந்துச்சு. திருப்பி அன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து வைப்போன்ட்டு வச்சா திருப்பி அதே 12ல நிக்குது. ஆஹா டே, இந்த அடுத்த இது ஆரம்பிச்சிருச்சுனா ஒரு
எங்களுக்கு லைனா ஒவ்வொரு பிரச்சனையா வரும். பட் இருந்தாலும் என்னன்னா அந்த பிரச்சனையே எங்களை பார்த்து பயப்படும். இவன் என்ன எப்படி டார்ச்சர் பண்ணாலும் சிரிக்கிறானே. இல்ல அதுதான் நாங்க பிரச்சனைகளை பத்தி பயப்பட மாட்டோம். அது ஓகே, அது வரதான் செய்யும். என்ன நம்மளை பார்த்து பயந்து போடட்டும், ஆனா பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்படுறது இல்ல. ஏண்டா முறுக்க கடிச்சு தின்னுக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்க நீ? சும்மா சொன்ன ஜாலி. அதாவது வெற்றியாளருக்கு வந்து இந்த மாதிரி தளம்புகள்லாம் ஜகஜம் அப்படின்னு சொல்ற மாதிரி புளிய மரத்து அடியில போய் உட்காந்து விழுந்திருக்கான். உட்காந்து விளையாண்டுருக்கான். அது பாத்தீங்கன்னா லபக்குன்னு விழுந்து இங்க ஒரு அடி. இங்க பாருங்க, நம்ம வந்து காயத்தை காட்டுறான். போய் பயல்கிட்ட உங்களுக்கு அடிக்கிறது அடி வாங்கிட்டு வருது. அடிக்கிறது அடி வாங்குறது கில்லுவாங்க. இது என்னடா இது பெருசா இருக்கு? நந்த பையன் பிடிச்சி கிள்ளிவிட்டான் புள்ளைய. ஸ்கூல்லையா? ஆடாப்பா இப்படி பண்ணிவிட்டான் அவன். இவங்க எல்லாம் ஃப்ரெண்டு ஜாலியா விளையாடும் போது கிள்ளிக்கிறது குத்திக்கிறது, அப்போ மண்டையை உடச்சி ரத்த வர வைக்கிறது, தையல் போடுற அளவுக்கு. இதெல்லாம் பிள்ளைகளுக்குள்ள இதெல்லாம் வந்து அவன் இதெல்லாம் நம்ம போய் கேட்க கூடாது. என்னடா காயத்துக்கு மேல காயமா காட்டிருக்கான், பெரிய வீரனா இருப்பான் போல இருக்குவேன். ஆமா, இதெல்லாம் வீர தழும்புகள். இந்த தழும்பெல்லாம் வந்து அவன் ஒரு கட்டத்துல பாக்கும் இதையே சமாளிச்சுட்டோம், இதே நான் தம்மா துண்டு தலையில வேற முடி வளர்ந்துருச்சு. இல்லன்னா நாங்க காமிச்சிருப்போம் உங்களுக்கு. தலையில வேற வந்திருக்கு பிள்ளைக்கு. அன்னைக்கு காலில் வேற விழுந்திருக்கு. நம்ம இப்படி புள்ளி வச்சா போதும், சாயத்தை அப்படியே லைன் இழுத்துட்டு போவான். அப்புறம் அங்க வந்துச்சு, அப்புறம் இங்க வந்துச்சுன்ட்டு. ஸோ இப்ப வீடு வந்து இப்படிதான் இருக்குது. ஆனா எதுக்கு இப்ப இதெல்லாம் கிளீன் பண்ணி நிறைய புண்ணு இருந்துச்சு. நாங்க விழாக்கு எடுத்து அன்னைக்கே காமிச்சிருப்போம். இன்னைக்கு எல்லாம் ஆறி போச்சு, சொல்ல மட்டும்தான் முடியுது நம்மளால. அவ்வளவு காயங்களையும் நம்ம கடந்து வந்துகிட்டு இருக்கோம். இதே தான் நான் வந்து எதுக்கு இதெல்லாம் வந்து நான் எப்பவுமே சிரிச்சுட்டு தான் இருப்பேன். இப்படி ரொம்ப சோகத்தையே கடந்தாச்சு. இதெல்லாம் என்ன ஜுஜுபி மேட்ரு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. பட் இதெல்லாம் வந்து நீங்க ஒரு பாடமா கூட என்னது மச்சான் இது நான் மறைச்சு சிரிக்கிறதுக்கு 20 ரூபா கொடுத்தியா? 20 ரூபா வச்சுட்டு இந்த வீடியோ தச்சு முடிக்கலாம். ஃபைனல் டச் சொல்றதுக்குள்ள காசை கொடுத்து வாய அமுக்குறேன். நியாயத்தை என்னைக்கும் காசை கொடுத்து வேலை வாங்க முடியாது பார்த்துக்க. இப்போ நான் சொல்லிதான் நான் உங்களுக்கும் என்ன சொல்றேன்னா, இப்போ எங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு தெரியும் நாங்க வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் எப்படி ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் உங்களுக்கு சொல்றேன், எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அதை நினைச்சு உட்காந்து ஃபீல் பண்ணாம நீங்க பாட்டுக்கு எந்திரிச்சு கவலைய உன்னையே கவலைப்படுற அளவுக்கு நான் பண்ணி கொண்டு வரல, என் பேரை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாலியா நிம்மதியா இருங்க. இன்னைக்கு நாள் சந்தோஷமா கொண்டு போறது நம்ம கையில தான் இருக்கு. இது யார் கையிலயும் கிடையாது. இந்த கேமரா பிடிச்சிருக்கான் இவன் கையில கூட கிடையாது. நான் சிரிக்கிறதுக்கு நான் அழுவதுக்கு நான் தான் காரணம். ஸோ அதனால வந்து எல்லாத்தையும் நம்மளே தான் இழுத்து வச்சுக்கிறேன் சார். இந்த கவலைகளை சொல்றேன், அதெல்லாம் எல்லாருக்குமே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கும். அதை போட்டு இதெல்லாம் வரும், இதெல்லாம் வந்து காலை கடன் வர்ற மாதிரி இதுவும் ஒரு பக்கம் வரும். நல்லது கெட்டது மாறி மாறி தானே வரும். நல்லது மட்டுமே வந்தாலும் இனிப்பு மட்டுமே தின்னாலும் திகட்டி போயிடும், கசப்பு மட்டுமே தின்னாலும் நம்மளுக்கு திகட்டி போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உதாரணத்தோட எல்லாத்தையும் விளக்கிட்டேன். இந்த வீடியோவில் என்னம்மா அப்படி நீ யூஸ்ஃபுல்லாக சொன்னா இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது தான் ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ அதுதான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்மளுக்கு வந்து இப்போ நாங்கள் ரொம்ப அதில் குறிக்கோளாக இருக்கோம். தேவையான பொருள் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு போகணும், தேவையில்லாத பொருள்லாம் நம்ம யாருக்காவது கொடுத்துடணும், எப்பயாவது யூஸ் ஆகும்னு சொல்லி நானும் இந்த 2 வருஷம் அப்படியே வச்சுட்டேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் வீடு காலி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கிற திங்ஸ் அப்பயே எது தேவை எது தேவை இல்லை அப்படின்னு எடுத்துட்டு மீதியை மட்டும் கொண்டு போனீங்கன்னா நம்மளுக்கு வீடு நீட்டாக இருக்கும். அதனால நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் சின்ன டிப்ஸ் உங்களுக்கு. ஸோ நம்மளோட நாகாசோலி நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ஆடி ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல பின் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு நம்மளுடைய நாகாசோலி நேச்சுரல் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுட்டு வாங்கிக்கலாம். இல்லைனா வாட்ஸ்அப் மட்டும் பண்ணாலும் நான் டீட்டெயில் அனுப்பிடுவேன். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ வந்து அடுத்த விளாக் வந்து நம்ம சொந்த வீட்டில் தான் பார்ப்போம்னு தோணுது. அது வரைக்கும் பிஸி. பட் இடையிலலாம் நம்ம என்னென்ன செய்கிறோம், ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை அடிக்கிறது, சாப்பாடுக்கு வந்து போய் சொல்றது ஹோட்டலில், அப்புறம் என்னது இந்த லைட் செட்டிங்ஸ், பந்தல், பாட்டு, போக்குவரத்து எல்லாம் செய்யணும். முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிட்டோம். நான்லாம் சத்தியமா நிறைய பயந்தேன். ஒரு பெரிய விஷயம் ஆரம்பிச்சிருக்கோம், இது எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படின்னு. பட் மகி மட்டும் அதுல கான்பிடென்ட்டா இருந்தாரு. ஆரம்பிச்சிட்டோம், அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம், நீ கவலைப்படாத. தன்னம்பிக்கை இருக்கிறவங்க வந்து இது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னன்னா நம்மளால ஒரு விஷயம் முடிக்க முடியுங்கிற பட்சத்துல கடவுள் நம்ம கையில கொடுப்பாரு. அதை சிறப்பா எடுத்து கொண்டு போறது நம்ம கையில தான் இருக்கு. எங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு கிடைக்காத விஷயம் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். நம்மளுக்கு எது கிடைக்கல. இப்ப ஒரு பாட்டெல்லாம் இருக்கு, இளமையில் வறுமை அதனினும் கொடைதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் அடிக்கடி நினைப்பேன். அப்ப நம்மளால முடிஞ்சது, நம்மளுக்கு சின்ன வயசுல கிடைக்காதது இன்னொருத்தவங்க இப்ப கேட்டாங்கன்னா அதை செய்யணும் நம்ம. அது மாதிரி வந்து உண்மையாவே சொல்றேன், இந்த நல்ல அட்வைஸ் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு கிடைக்கிறதே கிடையாது. ஆறுதல் நிறைய பேருக்கு கிடைக்கிறதே கிடையாது. எங்களுக்கும் அப்படி இருந்துச்சு. பட் நாங்க வந்து நாங்களா எங்களுக்கு
ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இப்போ அதை வந்து இன்னொருத்தருக்கு சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் எதனா கவலைகளில் இருக்கலாம், நம்மளால் முடிக்க முடியுமா மீள முடியுமான்னு இருக்கலாம். கண்டிப்பாக முடியும். நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருங்க, அடுத்த முயற்சியை பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். நான் அதை தான் சொல்கிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.